கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு டீமை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே மே 1 ஞாபகம் வந்துடும். மே 1 அப்படின்னாலே உழைப்பாளர்கள் தினம் அப்படின்றத ஞாபகம் வந்துடும். உழைப்பாளர்கள் தினம் அப்படின்றதையும் தாண்டி இந்த மே 1க்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அப்படி சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு டீமை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம், பில்லா பாண்டி டீம் நம்ம கூட இருக்காங்க. எஸ், 3 சிங்கங்கள் பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்து பயங்கரமாக இருக்குது கர்ஜனைகள் எல்லாமே. படத்தில் இது அப்படி டபுள் ட்ரிப்புளாக இருக்க போகுது அப்படின்றது பக்கா கன்ஃபார்ம்டாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு. அண்ட் மியூசிக் சேனல்ஸ்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக பில்லா பாண்டி படத்துடைய பாடல் தான் யூடியூப்லேயும் அதுதான் பறந்துட்டுருக்கு. இசை அறிவில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாருமே அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வாழ்த்துக்கள், பாடலுக்கே வந்து நிறைய வரவேற்பு கிடச்சிருக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, மே 1க்கும் இந்த டீமுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஃபைன், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சார், உங்களை வந்து ஆடியன்ஸ்க்கும் சரி உங்கள் ஃபேன்ஸ்க்கும் சரி எப்படி தெரியும் அப்படின்னா, படங்களை வந்து வெளியிடுறதுல முதன்மையானவர் நீங்கள். அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நெகட்டிவ் ஷேடில் நடிக்கிறதுக்கு வந்து உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு விஷயமும் நான் வச்சுருக்கேன், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ கதாநாயகனாக பில்லா பாண்டியில் வந்து இறங்கியிருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு நாயகன் நீங்கள் இந்த படத்தில்? ஆக்சுவலாக நம்மளோட பிளாட்ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடியூசர் ஆகி அப்புறம் நடிக்க வந்து இன்னைக்கு ஹீரோ அந்தஸ்து வந்திருக்குன்னா அது காரணம் வந்து பாலா சார் தான். ஹீரோ அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்தேன். 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோ அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தொழிலுக்கு வர வேண்டியதாகி போச்சு. இப்போ ஒரு பக்குவப்பட்டாச்சு. இப்போ ஹீரோவை பண்ணுறதுக்கு அதற்கான விஷயங்கள், ஒரு நடனமாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், ஆக்ஷன் ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே கற்றுக்கிட்டு வந்துட்டு இப்போ பண்ணும்போது எனக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. வணக்கம் சார். ராஜ் சேதுபதி சார், நிறைய படங்களில் வந்து காமெடி ஆர்டிஸ்ட்டாக உங்களை நாங்கள் பார்த்துருக்கோம், குணச்சித்திர நடிகராக பார்த்துருக்கோம். உங்களுடைய முதல் படம் அசை டைரக்டராக. இவரை வந்து முதல்ல வில்லனாக இருந்தவரை நடிகனா ஹீரோவாக கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? நீ வில்லனா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டீங்க. நான் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் நிறைய டைமில் உனக்கு ஹீரோவே பார்த்துட்டு இருந்திருக்கேன். அது ஒரு ரீசன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதை நான் பார்த்த விஷயங்களை ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் அந்த படத்துக்கு ஹீரோ. சின்ன இளையராஜா அவர்கள் வந்து இங்கே இருக்காங்க. நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, சார் வந்து நிறைய சீரியல்ஸ்க்கு வந்து இசையமைச்சிருக்காங்க. அந்த சீரியல் சாங் எல்லாமே பயங்கர ஹிட்டாக இருக்குது. நீங்கள் எந்த சீரியலுக்குலாம் ஒர்க் பண்ணீங்களோ அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து உங்களை அந்த சேனலுடைய இளையராஜா அப்படின்னே பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து பில்லா பாண்டி படத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிருக்காங்க. இந்த டீம் அமைஞ்சது வந்து இறைவன் செயல் தான் நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். ஏன்னா அவ்வளோ பல விஷயங்களை கடந்து இன்றைக்கி வந்து மிகச்சிறப்பான ஒரு படமாக வந்திருக்குன்னு எங்கள் மனசுக்கு தெரியுது. இனி மக்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாடல்கள்லாம் எப்படி வந்திருக்குன்னு அவங்க தான் சொல்லணும், நீங்கள் சொல்லணும். ஒரு இசையமைப்பாளராக நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பாட்டை கேட்டேன். இந்த படத்தோட கதை வந்து எம்எம்எஸ் மூர்த்தின் அவர் தான் கதை. இது ஆக்சுவலாக வந்து வித்தார்த்து பண்ண வேண்டிய கதை. அவர் பிஸியாக இருந்த டைமில் அவர் பண்ண முடியாதனால அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ ஃபார்ச்சுனேட் ஆகிடுச்சு எனக்கு. தேங்க்ஸ் டு வித்தார்த், ஐ லவ் யூ. அப்போ நான் கதையை கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயோ விடக்கூடாதே, இது தலை கதை வேற அப்படிங்கிற இமீடியட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் இப்போ ஒரு சாங் ஒன்று போட்டு காமிச்சாருங்க, எங்கக்குள்ள தங்கம் எங்க தலை சிங்கம்னு. ஐயோ அப்படி இருந்துச்சு. லிரிக்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலையோட எல்லா அவரோட குணம், அவரோட செயல்பாடு, அந்த மாதிரி விஷயத்தை கம்ப்ளீட்டாக அந்த பாட்டு சொல்கிற விதமாக இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக இந்த படம் இமீடியட்டாக இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்தது தான் பில்லா பாண்டி. உழைப்பாளர்கள் தினம்னா மே 1. அந்த மே 1 வரும்போது அஜித் சார் பர்த்டே ஞாபகம் வரும். அஜித் சார் அப்படின்னு வரும்போது அவர் நடித்த படங்கள்லாம் ஞாபகம் வரும். இப்போ அந்த பட வரிசையில் எல்லாருக்கும் அடுத்ததான் ஞாபகம் வருது பில்லா பாண்டி அப்படின்ற படம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு மக்கள் மத்தியில் உங்களுடைய படம். எப்போ அதை ரிவீல் பண்ணுவீங்க அந்த கான்செப்டை அப்படின்னு தான் காத்துட்ருக்கேன். இப்போ தான் அஜித் சாருடைய ஃபேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும் தான் விட்டோம். சாரோட படம் போட்டு எங்கக்குள்ள தாங்க ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருப்போம்.
அந்த ஃபர்ஸ்ட் லுக்குக்கு ட்ரெண்டிங்லேயே இருந்துச்சு. என்னடா இதுக்கு இவ்வளோ வரவேற்பு அப்படின்னு பார்த்தா தலையோட ரசிகர் பட்டாளமே அடிச்சு, ஏன்னா அவங்க ட்விட்டரில் பயங்கர ஸ்ட்ராங். அப்புறம் பார்த்தா நான் 10 வருடம் இல்லை, காதல் அப்பயே ஒரு டைலாக் வச்சுருக்கோம் படத்தில். இன்னைக்கு நேத்தா வந்துச்சு காதல், நாங்கள் காதல் கோட்டைப்பே வந்துச்சுரா காதல் அப்படின்னு ஒரு டைலாகே இருக்கும். அப்போ இருந்து தலையோட ரசிகன். ஸோ இந்த படம் நான் பண்ணுறது, நானும் ஒரு தலை ரசிகன் அப்படிங்கிறதுல நான் பெருமைப்படுறேன். அஜித் ரசிகராக இருக்கிறவங்களுக்கு சில நல்ல குணங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ஒரு நட்பணி இயக்கம் ஊரில் வச்சுட்டு ஒரு 5 கொத்தனாருங்க தான் அவங்க மேஷன். அவங்க போய் வந்து கொத்தனார் வேலை பார்க்குற ஒரு 5 பேர் அவங்க நற்பணி மன்றம் வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு தேவையான சில நல்லதுகளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஊருக்காக அவங்க சந்திக்கிற சில பிரச்சனைகளை தான் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். எப்படி தலைக்கு சில விஷயங்கள் பிடிக்க, ஜாதி மதம் இதெல்லாம் கடந்த ஒரு நபராக இருக்காரோ, அவரோட ரசிகரும் அதே மாதிரி ஒரு கேரக்டராக தான் இருப்பாப்புல அந்த ஊரில். அதுதான் நாங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ். படத்தோட விஷயமே அதான். அது அந்த அனைத்தலம்பட்டி அப்படிங்கிறது தான் அந்த ஊர் பேர். உண்மையாக இப்படி தான் இருக்காங்க. அந்த ஊர் மட்டும் இல்லை, தென் மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி கேரக்டர் அவ்வளோ தூரம் இருக்காங்க. இங்கே பச்சை குத்தி இருக்கான், ஒருத்தன் இங்கே பச்சை குத்தி இருக்கான். ஏன் வீட்டுக்குள்ளே சாமி படத்துக்கு பக்கத்தில் ஒரு படத்தை வச்சுருக்காங்க. அதில் இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான் அந்த படம். கொத்தனாராக அந்த கேரக்டர் இருப்பான். ஸோ அவனுக்கு நடக்கிற வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள், நஷ்டம் கஷ்டம், இன்பம் துன்பம், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவன் லைஃப்பில் நடக்கும். ஆனால் மேஜராக காமெடி விளையாடி இருக்கு படத்தில். டப்பிங் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் வாயில் வலிக்குதுங்க. டப்பிங் பண்ணும் போதில் அவ்வளோ காமெடி. தம்பி ராமையா அண்ணனோட லைஃப் டைம் காமெடியாக இருக்கும். இது பிச்சுட்டாரு. 7-8 பேருங்க காமெடியன் படத்தில். த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக என்ன ஆகும். ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு மியூசிக் கொடுத்தா தான் ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் ஆகும், ஏற்றுப்பாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுட்டு சார் அப்படியே ஹீரோவை பார்த்து அப்படியே மியூசிக் போட்ட அந்த மூமெண்ட். படத்தில் 3 சாங் தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு வந்து தலை சாங்கு. அந்த பாட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நடந்தது. நம்ம டார்லிங் இருக்கார் மூர்த்தி, MMS மூர்த்தி. அவர் ஒரு சுச்சுவேஷன் சொன்னார். இந்த மாதிரி ஓப்பனிங்கில் வந்து கராட்டே கோஷ்டி எல்லாம் வருது அப்படின்ட்டு. இப்போ பருத்தி வீரரில் கேட்டிருப்பீங்க அந்த சாங் இல்லையா, அந்த மாதிரியே கிராமிய பாட்டலாகவே போயிடலாம் ஃபுல்லாக அப்படின்னு. ஒரு கராட்டா மாதிரினா எப்படி இருக்கும் அந்த சூழலில். அப்புறம் தான் இது வந்து கதைக்கு மாப்பிள்ளையும் உள்ளே வந்து ஐக்கியமாகறோன்னா, இவர் ஒரு ஹீரோவாக ஒரு சிங்கம் மாதிரி ஒரு விஷயத்தை நினைக்கணும்னு நினச்சிட்டு நான் ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதில் வந்து இந்த மாதிரி லிரிக் மட்டும் சொன்னார். எங்கள் குல தங்கம் எங்கள் தலை சிங்கம், உழைக்கிற வர்க்கம் எல்லாம் ஒரே குலம் எங்கும் அப்படின்னு சொன்னார். அது வந்து இந்த பழைய சாங்கோட அந்த கிராமிய பாட்டு மாதிரியே தான் இருந்தது. ஆக்சுவலாக அப்படி தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் சின்னதில் அதே இதை ஓப்பனிங்கை வச்சுட்டு ஒரு ஹீரோ என்ட்ரு ஆகும்போது ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாஸாக டியூனை மாற்றிடலாம், ஒரு கமர்ஷியலாக கொண்டு வந்துடலாம், மாப்பிள்ளைக்கு ஒரு இதை பண்ண நினச்சோன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலான்னு அப்படி வந்தால் தான் அந்த எங்கள் குலத்தங்க சாங்கு. அந்த பாட்டு முக்கியமாக சொல்லணுன்னா, அந்த பாட்டுக்கு அவர் எடுத்த என்ன சொல்கிறது, என்ன வேர்ட்லெஸ். அது அவர் வந்து அவ்வளோ பெயினோட ஒரு பக்கம் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம் கேரவேனில். இது ஃபிசியோதெரப்பி பண்ணிகிட்ருப்பாங்க. பண்ணிவிட்டு ஒரு ஷாட்டு ஒரு இது வந்து பண்ணிவிட்டு போவார். அவ்வளோ எனர்ஜியாக அந்த சாங்கை வந்து உண்மையில் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த சாங்க்கு உயிர் கொடுத்தார் அவர். ஆக்சுவலி படத்தில் 3 சாங்கு தான் மொத்தமே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் போயாச்சு. சாங் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க இயக்குனர். அவங்கெல்லாம் டிசைட் பண்ணிட்டு ஒரு பாட்டு வைக்கலாம் இன்டர்வலுக்கு அப்புறமா அப்படின்னு சொன்னோன்னா, முதல்ல எனக்கு ஒரு யோசனையாக இருந்தது, ஐயோ பாட்டு சேர்த்தா ஒரு மாதிரி ஆகிடுமேனு. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி பார்த்தோம். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு மதுபாலன் பாடின ஒரு சாங் ஒன்று இருக்குது, ஃபீல் மாண்டேஜ் சாங்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் ஒரு எனர்ஜியான ஒரு விஷயங்களே இல்லை. ரொம்ப போட்டு ஆடியன்ஸை வந்து ரொம்ப வருத்தப்பட வச்சிட வேண்டாம்னு ஒரு லாஜிக்காக ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக ஒரு பாட்டு வைக்கலான்னு, அது என்ன பண்ணலாம் வைக்கலான்னு சொல்லி அவரே ரெஃபரன்ஸ் பண்ணார். அது வந்து தம்பி வேல்முருகன் பாடியிருக்காப்புல, அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. உங்களுடைய ஆட்டம் செம்ம குத்தாட்டமாக இருக்குது. ஆனால் அப்போ உங்களுக்கு வந்து கால் இன்ஜர்ட் ஆயிருந்தது. அதையும் தாண்டி எப்படி இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடிஞ்சுது? உங்கள் படம், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற படம், நீங்கள் நினச்சிருந்தா ஷூட்டிங்கை தள்ளி போட்டிருக்கலாம். பட் ஏதாவது நீங்கள் டூப்போ ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இல்லை, நான் இறங்கி ஆடுவேன்ட்டு அந்த பெயினோடு ஆடி இருக்கீங்க. இது முக்கியமாக சொல்லணும்னா, இந்த படத்தை தயாரித்தது வந்து கேசி பிரபாத்னு, என்னோட நெருங்கிய நண்பர், என்னோட ரிலேட்டிவ், மதுரையில் இருக்கார் அவர். அதுக்கப்புறம் யூசப் அப்படின்னு சிங்கப்பூரில் இருந்திருக்காரு. நம்மளும் சேர்ந்து அதை பண்ணியிருக்கோம். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன, அதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அங்கே அந்த வாடி என் கிளிய சாங்கு சாண்டி மாஸ்டர் ஆடி இருக்காப்புல. ஐயோ, சாண்டி மாஸ்டர், லாலா கடை அந்த பொண்ணு, சூரி, வேல்முருகன் பாடி, இவன் அமுதவாணன் ஆடி இருக்கான். ஸோ மொத்த டீமே அதில் வந்து கடைசியில் நடுவில் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி எடுத்து காலை வைக்கிறேன், கால் டடக்குன்னு கேட்டுச்சு.
ஆக்சுவலாக தாரத்தப்பட்டில் எனக்கு லிகமெண்டார் காலை, ஸோ தொங்கிருச்சு எனக்கு அந்த டான்ஸுக்கு அப்புறம். இதை தூக்கி மாட்டி வச்சு 2 நாள் கழிச்சு திருப்பி இந்த பாட்டை ஆட ஆரம்பிச்சேன். உழைப்பு மேல வச்சிருக்க அந்த ஒரு நம்பிக்கை தான் வந்து டக்குன்ட்டு நீங்க வந்து மூவ் ஆயிட்டு இருக்கீங்க. மெயினாக வந்து கல்யாண் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் அந்த கால் உடஞ்சிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்பு போட்டு அதிகமாக எனக்கு ஹிப்பு குத்த விட்டு, ஏன்னா ரொம்ப பெருசாக என்னால் ஜம்ப் பண்ணி ஆட முடியாது. ஆடின 2வது செகண்ட் உடஞ்சிரும். உடஞ்சோடனே தூக்கிட்டு போய் கேரவனில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி டாக்டரை கூடயே வச்சுருந்தேன். ஒரு 5 நாள் அந்த சாங் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக 4 நாள் ஆக வேண்டியது, என்னோட இந்த பிரச்சனைனால 5 நாள் ஆச்சு. இதை தவிர அது 2000-3000 பேர் க்ரௌடு. அந்த க்ரௌடு பாவம் எல்லாரும் அந்த வெயிலில் எனக்காக அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க. மெயினாக சொல்லணும்னா அவன் கேமராமேன், அந்த ஜீவன் இல்லைன்னா இந்த ஜீவன் இல்லை, இந்த படத்தோட இது இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்தார் அவர். சாட்டை சுகுமார் சாரோட பிரதர் சாட்டை, பல படங்கள் அவர் கேமராமேனாக இருந்திருக்கார். அவர் பெரிய டைரக்டர் அவர். ஸோ இந்த படத்துக்கு அவர் ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த்து பின்னிட்டாப்ல. 3வது சாங்கெல்லாம் பண்ணும்போது ஒரு வேணவே வேணாம் டார்லிங், அது எப்படி டார்லிங், அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு வந்து பயங்கர ஆர்கியூமெண்ட்டு 4வது சாங்குக்கு, அந்த குத்துப்பாட்டுக்கு. அப்புறம் குத்துப்பாட்டு இப்படி இருந்தா இருக்குன்னா சில லிரிக்கை சொன்னவும் காதை கொஞ்சம் பொத்திக்கிட்டாரு. இப்படியே போட்டுறாதீங்க, இது மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்க. கண்டிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். ஏன்னா அஜித் சாரோடைய ஃபேனா இருந்துட்டு அங்க ஆக்ஷன் இல்லாமலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. தப்பு நடந்தா தட்டி கேட்டிருப்பாரு அவர் படத்துல. ஸோ அந்த இடத்துல ஆக்ஷன் இருந்திருக்கும். ஆக்சுவலாக அந்த ஆக்ஷனே அப்படிதான் இருக்கும். அதாவது படம்லாம் முடிஞ்சு வந்து மாப்பிள்ளை வந்து ஒரு ஆக்ஷனு முரட்டு குத்து அந்த டைப்பில் தான் எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நடிகன் இவருக்குள்ளே இருக்குன்றது நான் வந்து இன்றைக்கி நான் மாப்பிள்ளைக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. உங்களை வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு வில்லனாக பார்த்துருப்பாங்க, முரட்டுத்தனமாக மீசையை முறுக்கி பயங்கரமாக தான் பார்த்துருப்பாங்க, சிங்கம் மாதிரி டெரராக. இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது வந்து சொல்லவே முடியாது வார்த்தையில். நான் வந்து ஆர்ஆர் பண்ணாமல் அங்கே சைலண்ட்டாக விட்டுலாம், அதுவே அங்கேயே அந்த எமோஷனல் ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பின்னிட்டார் மாப்பிள்ள. அந்த படத்துக்கு அது தேவை, எமோஷ்னல் பார்ட்டு. சிந்துஜா உண்மையிலேயே சிந்துஜா இன்னைக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பொண்ணு வளர்ந்து இவ்வளவு பொசிஷனுக்கு வந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மேயாதமானா இருக்கட்டும், மெர்க்கூரியாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த படம் அவங்களுக்கு கண்டிப்பாக தேசிய விருது வாங்கி கொடுக்கும். ஒரு ஃபைட்டு வந்து செம்ம ஸ்டைலிஷாக செம்ம மாசாக இருக்கும். ஃபுல்லாக அப்படியே ரொம்ப ஸ்டைலிஷ், சிரிச்சுக்கிட்டே ஃபைட் பண்ணணும். ஜாக்கி ஜான் மாதிரி ஒரு படத்தில் பண்ணிப்பேன், அது மாதிரி ஒரு ஃபைட்டு. அது பெரிய ஃபைட். அது கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு வரும், அதுதான் வந்து ரொம்ப மன வேதனையில் ஒரு ஆக்ஷன் ஃபைட்டு வேணும் அப்படிங்கிறக்காக பயங்கர இதாக பண்ணோம். ரியல் நான் எப்போவும் டூப் போட மாட்டேன், இது வரைக்கும் நான் டூப் போட்டதே கிடையாது, எந்த படத்துலேயும் நான் டூப் போட்டதில்லை. அதுக்கு வந்து தேங்க்ஸ் டு ஸ்டண்ட் மாஸ்டர். அவர் வந்து பேசிக்கலாக ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன், சக்தி சரவணன்னு. நான் காளி படம் பண்ணும்போது அவரோட ஃபைட்டு பிடிச்சி உடனே கொண்டு வந்து இந்த ஆள் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்காரு, விடக்கூடாது மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வரிசையாக அவர் நான் படம் ஃபுல்லாக அடுத்து நான் 5 படம் ஹீரோ பண்ணுறேன். 5 படத்துக்குமே அவர் தான் ஃபைட் மாஸ்டரு. இந்த படத்துல 2 கதாநாயகிகள் இருக்காங்க, இந்துஜா அண்ட் சாந்தினி 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆக்ஷன் ஹீரோ, தப்பா தட்டி கேட்குற ஹீரோ, ஊர் மக்களுக்கு நல்லது பண்ற ஹீரோக்கு 2 கதாநாயகிகள் எதுக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு கதாநாயகி வந்து சின்ன வயசுலேயே இவனுக்கு இவ தான் அப்படின்னு சொல்லி ஊர்லெல்லாம் வந்து ஒருத்தனுக்கு கண்ணன்னு பேர் வைக்கும் போதே வந்து பாமா, அத்தை பொண்ணு பிறந்துச்சுன்னா பாமான்னு பேர் வைப்பாங்க. அப்படிலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ராதைன்னு வைப்பாங்க. அது மாதிரி வந்து இந்த கேரக்டர் வந்து பிறந்தப்பவே இவனுக்கு இவன் தான் அப்படின்னு எழுதி வைக்கப்பட்ட ஒரு ஹீரோயின் தான் வந்து ஹீரோயின். அந்த ஹீரோயினே வந்து வேணான்னு அவன் ஏன் இன்னொரு ஹீரோயினுக்கு போகிறாங்கிறது தான் கதையோட ட்விஸ்ட்டு. அவள் டெத்து வரைக்கும் கூட போகிற கேரக்டர் ஹீரோயின். ஒருத்தர் பிரியவே பிரியாத 2 பேர். இவளையும் விட்டு எதுக்காக அவன் இன்னொரு ஹீரோயினுக்கு போகிறாங்கிறது தான் ஸ்கிரிப்ட். சாந்தினி, அந்த சாந்தினி பொண்ணு, அவங்க வந்து மேடம் வந்து ஆல்மோஸ்ட் 12 படங்கிற ஹீரோயின், 12-15 படம் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் எப்படி ரெக்கக்னைஸ் ஆகாமல் போனாங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம் இண்டஸ்ட்ரியில். அப்படி ஒரு பெர்ஃபார்மர், ரொம்ப அதாவது எமோஷ்னல் சீன் பண்ணும்போதும் சரி, ஒரு காமெடியை பண்ணும்போதும் சரி, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எனக்கு அவங்களோட ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு ஆக்டிங். இதில் ரொமான்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ரொமான்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பயங்கர ரொமான்டிக் பர்சன். அப்படியே மூஞ்சி மாறிடுச்சு பாத்தீங்களா, ரொமான்டிக்கா மாறிடுச்சு. சீரியஸாங்க, நான் ரொம்ப ரொமான்ஸ் அதில் ரொம்ப எனக்கு ரொமான்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பட்ரையில் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொமான்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். பேசிக்கலி யூ ஆர் a romantic guy. Yeah, of course I am a romantic. Oh my god. அதனால தான் ஒரு சாங் ஒன்று வச்சிருப்பாங்க, வெள்ளந்தி வீரான்னு.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஹீரோயின், செகண்ட் ஹாஃப் வந்து இன்னொரு ஹீரோயின், 2 பேர்ட்ட ஒரே சாங்ல 2 பேர்ட்ட ரொமான்ஸ் பண்ணியாச்சு. படம் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு, ஃபைனல் அவுட்புட் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அப்போ பார்த்து இவரை பார்த்து ரசித்த விஷயங்கள் பற்றி சொல்லுங்க. பொதுவாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, எந்த ஒரு படைப்பும் வந்து ஒரு படைப்பாளிக்கு வந்து உள்ளே வந்து பாதிக்கணும். இவனை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். மருது படம் ஃபைட்டு வந்து கிளைமேக்ஸ் முடியுது. அதுக்கப்புறம் நான் ஒன்று ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட்டில் ஏறுறோம். அங்கே மூஞ்சி எப்படி வச்சேன், மெட்ராஸ் வந்து இறங்குற வரைக்கும் அதே இதில் இருக்கான். அங்கே ஒரு போலீஸ்கார் ஏதோ சொன்னதுக்கு ஏய் அப்படின்னு அங்கே வந்து சண்டைக்கு போகிறாப்புல. அந்த என்னென்ன இல்லை அப்படியே அந்த கேரக்டர்லேருந்து வெளியே பிடுங்கி தான் எடுத்துகிட்டு வரணும். அந்த ஃபீல் அப்படியே இருக்கும் ஃபேஸில். நம்ம வந்து அடுத்தடுத்து ஷார்ட் கட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது நெக்ஸ்ட் ஷாட், இது நெக்ஸ்ட் ஷாட், நெக்ஸ்ட் ஷாட்னா நடுவில் போய் யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்படியே வந்து பேசாமல் சேரில் அப்படியே வந்து அவங்க அப்பாத்த அந்த ஒரு ஃபீல்லே இருப்பாப்ல. இது வந்து எல்லா சீனுக்குமே வந்து பொருந்தும். அது காமெடி சீன்னா அதே மாதிரி இருக்கிறவங்களோட ஜாலியாக விளாண்டுட்டு அது அந்த ஒரு மைண்ட் செட் பண்ணிப்பாப்ல. அது வந்து மாப்பிள்ளை ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன் நான். வில்லாபாண்டி அப்படின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டோன்னா அஜித் சாரை விட்டுடலாம். அஜித் சாருடைய ஃபேனான்ற மாதிரி அது ஒரு நாட் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. மற்றபடி படம் முழுக்கவும் சாரை ட்ராவல் ஆகுது, சாரை வச்சு தான் ட்ராவல் ஆகுது, நீங்கள் எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு எலிமெண்ட் மட்டும் இல்லாமல், அஜித் சாருன்ற விஷயம் இல்லாமல் இந்த மாதிரி ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா என்ன சொல்வீங்க? லைக் படம் பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு என்ன? அஜித் சார் வந்து இந்த படத்தில் ஒரு கண்டென்ட், இந்த கதை கரு அப்படிங்கிறது வந்து ஒன்று இருந்தாலும் கருவை சுற்றி போகிற விஷயங்களை வந்து அஜித் சாரோட கொள்கையில் பேஸ் பண்ணி வர்றான். இவன் அப்படி தான் இருப்பான், ரொம்ப நேர்மையாக இருப்பான். ஒரு கியூ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சார் எங்கே ஓட்டு போட போனால் கூட கியூவில் தான் போவாங்க, ஏர்போர்ட், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு கேரக்டர். படத்தில் வந்து ஒரு 15-20 இடத்துல இருக்கு அஜித் ரசிகர்களை வந்து சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸ், அவங்களுக்கான ட்ரீட். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்களுக்கான 100% ட்ரீட் இருக்கு இந்த படத்தில். அதை தவிர பண்ண சேட்டை என்னால் முடியல. இல்லை, என் சீன் அவ்வளோ நல்லா வந்துச்சுன்னா, லெஜண்ட் ஆக்டர் தம்பிராமி அண்ணன், என்னோட அன்பு அண்ணன். பர்சனல் லைஃப்லேயே கூட ஒரு காட்ஃபாதர் மாதிரி நினைப்பேன் அவரை. பர்சனலாக கூட நிறைய அட்வைஸுகள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுவார். அவரும் அந்த எனக்கு இடம் கொடுத்தார், நீ இதை பண்ணுடா இது அப்படின்னு என்கரேஜ் பண்ணார். மாப்பிள்ளை நான் தம்பிராமையா 3 பேரோட காம்பினேஷனில் தான் அந்த சீன் இருக்கும். 2 பேருமே எனக்கு மாற்றி மாற்றி ரொம்ப என்கரேஜ் பண்ணதுனால அந்த சீன் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய. அமுதவாணன், இன்னொருத்தர் அமுதவாணன், விசித்திரன், 5 பேர் சேர்ந்த அந்த டீ கடை காமெடி ஒன்று இருக்கு படத்தில். முடியவே முடியாது காமெடி பேஸ் பண்ணி. ஃபஸ்ட் வீக் இன்றைக்கி வந்து இருக்கிறவங்களுக்கு டென்ஷனை குறைக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கணும், அதில் கான்செப்டும் இருக்கணும் அப்படிங்கிறதான் இருக்குது. அஜித் ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி நிறைய வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி ஆடுற சீன் ஒன்று பண்ணியிருப்பாப்புல. இட்ஸ் அ வெரி எக்ஸ்ட்ராடினரி சீனு. உண்மையிலேயே கருப்பு சாமியை நேராக பார்த்த மாதிரி இருக்கும். அந்த படத்துக்குலாம் எனக்கு தெரிய தேட்டரில் எவனுக்காவது வந்து சாமியை வந்து கண்டிப்பாக வந்து ஆடுவாங்க. நான் வந்து அதை நம்புறேன். ஆனால் அதே வந்து நடிப்பை தான் பண்ணியிருப்பாப்புல. இதில் மெயினாக நான் வந்து இந்த பெப்சி தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். மெயினாக ஆர்கே செல்லுமணி சார், ஏன்னா அந்த ஸ்ட்ரைக் முடிஞ்சு அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடித்து இப்போ இந்த படம் ரிலீஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எனக்கு அவ்வளோ ஒத்துழைப்பை கொடுத்துருக்கான் விஷாலை பொறுத்த வரைக்கும். இந்த படத்துக்கு ஒரு மேஜர் இது சூர்யா இருக்கட்டும், சூரிய பங்காளி அவராக இருக்கட்டும், வித்தார்த்தா இருக்கட்டும், இந்த படத்தில் இவ்வளோ படம் ஃபுல்லாக கேரக்டராக இருக்கும். சவுந்தர் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பான் படம் ஃபுல்லாக. சவுந்தர் தம்பி பண்ணியிருக்கான். மாரிமுத்து சார்லாம் நீங்கள் ஒரு சீன் பார்த்துருக்கணும், செருப்பு எடுத்து நடந்து போவார், தேட்டரில் வேறு லெவலில் இருக்கும். எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே இந்த த்ரூ அவுட் இந்த படத்தில் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படத்தை என்கிட்ட ஸ்கிரிப்டை வந்து காமிக்கும் போது அப்போ உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு இவங்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டேன். எனக்கு இவங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக எனக்கு வேணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கொண்டு வந்தேன். இதுவே நடிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு அந்த சீன். முடியாது, எனக்கு இந்த சீனுக்கு அவர் இருந்தால் தான் நான் திருட்டு மொழி 1.5 கண்ணு தெரியணும். ஏன்னா அந்த சீன் அவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆனது காரணமே மாமா தான். ஏன்னா இப்போ 7-8 படம் பண்ணிட்டு இருக்காப்புல, காமெடி ஃபுல் பிஸியாக இருக்காப்புல. இருந்தாலும் அடுத்த படம் நம்மளுக்கு டைரக்ட் பண்ண போகிறாரு மொரடன் முத்துன்னு, சேம் டீம். MMS மூர்த்தி சார் அவர் கதை, இவர் டைரக்ட் பண்ணுறாரு, அவர் மியூசிக் பண்ணுவார். ஓவராலாக வில்லாபாண்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது காமெடி திரைப்படம், அதில் ஆக்ஷன், ரொமான்ஸ், சென்டிமெண்ட், எமோஷன்ஸ் எல்லாமே கலந்துருக்கும் அப்படின்றது வந்து நல்லா தெரிய வருது. படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க? ஜூன் 14th பிளான் பண்ணுறேன். கிரேட். ஸோ சீக்கிரமாக படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆவலாக இருக்கும். அண்ட் இவங்க வந்து பக்தியான டீமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் சக்தியான டீம் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ வாழ்த்துக்கள், உங்கள் படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான படமாக நிச்சயமாக வந்து மாறப்போகுது. அடுத்தடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா படங்களும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸை தேடி தரும். அண்ட் இந்த ஸ்பெஷல் டேல உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட்டிங்.